நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஆசீர்வாதமான காலை வேளையிலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையில நம்ம ஒரு காரியத்தை நாம யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சமாதானம், நிம்மதி, மகிழ்வு இல்லாதது காரணம் வெறுமைதான். எவ்வளவுதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த வெறுமை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் தான் அதிகமா இருக்குது. வேதத்துல நம்ம பார்க்கிற பொழுது கூட சகைவு எல்லாருக்குமே தெரியும். சகைவு நல்ல ஒரு அதிகாரி, செல்வந்த, பதவி இருக்குது, பணம் இருக்குது, வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கும் கூட ஒரு உள்ளத்துல ஒரு வெறுமை இருந்தது. வெறுமையோடு கூட தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு முறை இயேசு ஆண்டவர் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது இயேசு ஆண்டவரை பார்க்க சந்தோஷத்தோடு ஓடி போறான். ஆனா அவனால பார்க்க முடியல. பார்க்க முடியாதனால அவன் மரத்தின் மேல ஏறான். மரத்தின் மேல ஏறின பொழுது இயேசு ஆண்டவர் அவனை நோக்கி கூப்பிடுறாரு, சகையுவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே சகையுக்கு ஒரே சந்தோஷமானது. ஏனென்றால் வெறுமையா இருந்த வாழ்க்கையில யாரு வந்தது? இயேசு ஆண்டவர் வந்தது. அத்தனை நாட்களாக அவனுக்கு செல்வம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, காசு இருந்துச்சு, ஆட்கள் இருந்தாங்க. ஆனா அவனுக்கு நிறைவு இல்லை. இயேசு ஆண்டவர் வந்த உடனே அவனுக்கு நிறைவு கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, காலை வேளையில இயேசு ஆண்டவர் உங்களை நோக்கி கூப்பிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை, சமானத்தை, மகிழ்வை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்க வல்லவராக இருக்கிறாரு. வேதத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல முதல் பகுதி இப்படியாக சொல்கிறது, பூமி உருவமற்று வெறுமையாய் இருந்தது. அப்போ ஆதியில இந்த உலகமும் சரி உருவமற்று வெறுமையாய் இருந்தது. அந்த உருவமற்ற வெறுமையா இருந்த உலகத்தை தான் கடவுள் அழகாக படைக்கிறாரு. அதே போல இந்த காலை வேளையில கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை மாற்றி போட்டு நிறைவை கொடுக்கிறாரு. சமானத்தை, மகிழ்வை, நிம்மதியை கொடுக்கிறாரு. அந்த ஆண்டவரை நம்புவோம், அவரையே நாம் விசுவாசிப்போம். அவருக்குள்ளாகவே நாம் வாழ்ந்து அவர் தருகிற நிறைவை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. இதோ இந்த நாளை நீர் காண செய்திருக்கிறீர், நன்றி படைக்கிறோம். இதோ இந்த காலை வேலையில கூட நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகளை நிறைவாக்கி நிறைவை கொடுத்து அதன் வழியாக சந்தோஷத்தை, மகிழ்வை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை காத்துக்கொள்ளும், நீர் எங்களுக்கு நிறைவு தாரும், நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.